பிரசன்னா சமையலறை. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது புளியோதரை டொக்கு. இந்த புளியோதரை டொக்கு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புளியோதரை டொக்கு செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தனியா 1.5 ஸ்பூன், தனியா, மிளகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 6 வச்சுருக்கேன், வெந்தயம், உப்பு, கருவேப்பிலை, புளி கரைசல் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பீஸ் வெல்லம், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வறுத்த மல்லாட்டை, தாளிக்கிறதுக்கு வறுத்த மல்லாட்டை, கொஞ்சோண்டு பெருங்காயம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து, அப்புறம் எள்ளு, காஞ்ச மிளகாய், வெந்தயம். இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, கருகாமல் பார்த்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வந்தோடனையும் எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறினோடனே பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் டொக்கு கெடாமல் ரொம்ப நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமையே வெளியே ஒரு 3 நாளைக்கு இந்த டொக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, பீனட் ரோஸ்ட் பண்ணி வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அது லாஸ்ட்டாக சேருங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கனால, ஏன்னா எல்லாம் சேர்ந்து கறிக்கிற போது பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இது எல்லாமே நல்லா மொறுன்னு வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சோண்டு எடுத்து வச்ச பெருங்காய தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. புளி காய்ச்சல் கொதிக்கிற டயத்தில் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புளி ஊற்றி புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பவுட்ரு நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். கட்டி முட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. இது போட்டு இது லைட்டாக தண்ணியாக தான் கொஞ்சம் திக்காகும். இன்னும் நல்லா திக்காகணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். மேலே வந்தோடனையும் நம்ம பார்க்கலாம். இந்த பொடியை நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நீங்கள் எப்போ புளிக்காய்ச்சல் செஞ்சாலும் டக்குன்னு எடுத்து போட்டு செய்யலாம். செம வாசனையாக இருக்கும். கோயில் புளியோதரை டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இந்த பொடி போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். ஃபைனலாக இந்த சைஸ் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே அது கரைஞ்சிடும். வெல்லம் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் மிதக்க வந்துடுச்சு. இது நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரணும்.
அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெடாமல் இருக்கும். நல்லா இனிமேல் திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இது ஆறும் போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான புளியோதரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் ஆனாலும் கெடாது. நம்ம எப்போ டக்குன்னு என்னைக்காவது முடியாத அன்றைக்கி ரைஸ் வச்சுட்டு இந்த புளியோதரை தொக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு கிளறி கொடுத்துட்டோம்னா புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க புளியோதரை தொக்கில் கொஞ்சோண்டு உங்களுக்கு ரைஸ் போட்டு பெசரி காட்டுறேன். இந்தமாரி உதிராக இருக்கணும் சாப்பாடு, இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வெரைட்டி ரைஸ் எல்லாமே நல்லா உதிராக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி ரைஸில் இந்த புளியோதரை பொடியில் போட்டு கிளறி காட்டுறேன். டேஸ்டியான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.